மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆவ்ரி எட்ரால் அண்ட் கிரேசி சேசியோட எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம டிஎன்ஏவோட கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிக்கல் நேச்சரை பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். பாருங்கள், கெமிஸ்ட்ரி ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். ஹேவிங் ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் மெட்டீரியல் அஸ் த நியூக்ளிக் ஆசிட். நம்ம ஏற்கனவே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வி ப்ரொசீட் டு எக்ஸாமின் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் மாலிகுல்ஸ். நம்ம இந்த மாலிகுல்ஸோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை இப்போ எக்ஸாமின் பண்ண போகிறோம். ஜென்ரலி நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் எ லாங் செயின் ஆர் பாலிமர். ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய மோனோமர் சேர்ந்த ஒரு ஃபார்மெட்டு தான் என்னது நியூக்ளிக் ஆசிட். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, அது ஒரு நீளமான சங்கிலி. அந்த சங்கிலியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாலிமர்ஸ், அதாவது நிறைய குட்டி குட்டி மோனோமர்ஸ் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாலிமர்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆஃப் ரிப்பீட்டிங் சப் யூனிட்ஸ் கால் த நியூக்ளியோடைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு புரோட்டீன் அப்படின்னா நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தானே ஒரு புரோட்டீன் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்த ஒரு தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் நியூக்ளிக் ஆசிட் சப்யூனிட், ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட் சப்யூனிட்லேயும் 3 பார்ட்ஸ் என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் எ நைட்ரேஜினியஸ் பேஸ், எ 5 கார்பன் சுகர். 5 கார்பன் அப்படின்றதுனால அதை பென்டாஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அ பாஸ்பேட் குரூப். ஸோ ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னா அதில் நைட்ரேஜினியஸ் பேஸ் இருக்கணும், கார்பன் சுகர் இருக்கணும், தென் பாஸ்பேட் குரூப் இருக்கணும். இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைட். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளிக் ஆசிட். ஒரு நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? இப்போ டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏவை என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இப்போ மிஸ் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா அதில் என்ன இருக்கணும், நைட்ரேஜினியஸ் பேஸ் இருக்கணும். ஆமாவா? இப்போ பாருங்கள், இதுதான் நைட்ரேஜினியஸ் பேஸ். இது என்ன, சுகர், பென்டா சுகர். இது என்ன, பாஸ்பேட் குரூப்பு. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். இப்போ இது சுகர், இப்போ இது பென்டாஸ் சுகர்னு சொல்கிறோம். ஏன் பென்டாஸ் சுகர்னு சொல்கிறோம்? 5 கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ கார்பன் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதை 1, இது 2, இது 3, இது 4, இதோட அட்டாச்சாக இருக்குல்ல, இது 5. ஸோ 5 சுகர்ஸ் இருக்குது. தட் இஸ் அ பென்டா சுகர். இதோட ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ் என்ன பண்ணியிருக்கு, அட்டாச்சாக ஆகிருக்கு. ஒரு சுகரோட ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ் அட்டாச்சாக ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? ஒரு சுகரோட நைட்ரேஜினியஸ் பேஸும் அட்டாச்சாக ஆகி பாஸ்பேட் குரூப்பும் அட்டாச்சாக ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோடைடு மீன்ஸ் சுகர் ப்ளஸ் நைட்ரேஜினியஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். ஓகே? தென் அடுத்து பென்டா சுகர். இப்போ ஒரு நியூக்ளியோடைடுனா அதில் 3 இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய சுகர் பற்றி பார்க்க போகிறோம். பென்டா சுகர். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் ஆஃப் பென்டா சுகர். அந்த சுகரோட நேச்சரை வச்சு இதை 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்ன இருக்குது. தோஸ் கண்டெய்னிங் டிஆக்சி ரிபோஸ் சுகர். டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்ததுன்னா அது டிஎன்ஏ. அண்ட் வெறும் ரிபோஸ் சுகர் மட்டும் இருந்தது அப்படின்னா அது RNA. Then DNA is found in the nucleus of eukaryotes and nucleotide of prokaryotes. இந்த டிஎன்ஏன்றது மெஜாரிட்டி ஆஃப் த யூகேரியாட்ஸோட என்னது நியூக்ளியஸ்லையும். பேசிக்காக நமக்கே தெரியும், நம்மளாம் யூகேரியாட்ஸ்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ். அதை வச்சு தான் நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது, டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக யூகேரியாட்ஸ்லையும் அண்ட் நியூக்ளியோடைட் ஆஃப் ப்ரொகாரியாட்ஸ்லையும் என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி you know certain virus contain the RNA is the genetic material. அதனால இங்கே அதை சொல்லியிருக்காங்க. the only difference between these 2 sugars, அதாவது இந்த டிஆக்சி ரிபோஸ் சுகருக்கும் இந்த ரிபோஸ் சுகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் டிஆக்சி ரிபோஸில் லெஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், the only difference between these 2 sugars is that there is 1 oxygen atom less in the deoxyribose. That means what அப்படின்னா, ரிபோஸில்
காட்டிலும் டிஆக்சி ரிபோஸில் ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், குறைவாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இது வந்து என்னது, ரிபோஸ்னால் என்ன அர்த்தம், ஆர்என்ஏ. சரிங்களா? இது டிஆக்சி ரிபோஸ்னால் என்ன அர்த்தம், டிஎன்ஏ. இப்போ வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ், சி த பிக்சர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மிஸ், என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இது ஒரு பென்டா சுகர், இங்கே என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இதுலேருந்து தான் மிஸ் கார்பன் ஆட்டமை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கார்பன் 1 2 3 4 அண்டு 5. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரிபோஸுக்கும் இந்த டிஆக்சி ரிபோஸுக்கும் செகண்ட் கார்பன் ஆட்டம் பாருங்கள். இப்போ இந்த ரிபோஸ் சுகரில் செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு OH குரூப் இருக்குது. சரிங்களா? இங்கே டிஆக்சி ரிபோஸில் செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் வெறும் ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம், இதை காட்டிலும் இதில் ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, குறைவாக இருக்குது. இட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ரிபோஸ் அஸ் வெல் அஸ் த டிஆக்சி ரிபோஸ். ஓகே, தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், பென்டா சுகர் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா? பென்டா சுகரில் ஈஸியாக 2 ஃபார்மேட் தான் இருக்குது. ஒன்று ரிபோஸு, இன்னொன்று டிஆக்சி ரிபோஸு. ரிபோஸுக்கும் டிஆக்சி ரிபோஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், 1 ஆக்சிஜன் வந்து டிஆக்சி ரிபோஸில் குறைவாக இருக்குது. தட்ஸ் ஆல். அடுத்து நைட்ரேஜினியஸ் பேசஸ். இந்த பேசஸ் ஆர் நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகுல்ஸ் அப்படின்னா, இப்போ பேசஸ்னால் என்ன, நைட்ரேஜினியஸ் பேசஸ்னால் என்னென்னா, ஒரு பேசஸில் நைட்ரேஜினியன் காம்பவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம நைட்ரேஜினியஸ் பேசஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த பேசஸ் ஆர் நைட்ரஜன் கண்டெய்னிங் molecules having the chemical properties of bases. இதில் என்ன chemical properties இருக்குது அப்படின்னா, ஒரு பேஸ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, a substance that accept hydrogen ion or proton in a solution. ஒரு சப்ஸ்டன்ஸு ஹைட்ரஜனையோ புரோட்டானையோ வாங்கிக்கிச்சுன்னா அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பேஸ்ன்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. என்ன சொல்கிறாங்க, நைட்ரேஜினியஸ் பேஸ்னால் என்ன அப்படின்னா, அதில் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும். இந்த பேஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, அது ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு புரோட்டானையோ வாங்கிக்கிச்சுன்னா அது பேஸ். ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு புரோட்டானையும் எமிட் பண்ணிச்சுன்னா அது ஆசிட். இட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேஸ் அண்டு ஆசிட். ஓகே, பாருங்கள், டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ போத் ஹேவ் 4 phases. டிஎன்ஏலையும் சரி ஆர்என்ஏவிலையும் சரி 4 பேசஸ் இருக்குது. இது நம்ம லோயர் ஆன்வர்ட்ஸ் படிச்சிருக்கோம். அதில் என்ன, 2 purines அண்டு 2 pyrimidines. ஓகே, இன் their நியூக்ளியோடைட் செயின். ஓகே, இந்த 2 ஆஃப் த பேசஸ் அடினைன் அண்ட் குவானைன். இப்போ 2 purines அண்டு 2 pyrimidines படிச்சிருக்கோம். பியூரின்ஸ் அப்படின்னா அடினைனும் குவானைனும் தான் பியூரின்ஸ்னும், பைரிமிடின்ஸ் அப்படின்னா தயமின், சைட்டோசின் அண்டு யுரேசில். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறோம், ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். பியூரின்ஸ்னால் அடினைனும் குவானைனும் சேர்ந்தது தான் வந்து என்னது பியூரின்ஸ். அட் த சேம் டைம் பைரிமிடின்ஸ்னால் தயமின் இருக்கும், சைட்டோசின் இருக்கும் அண்டு யுரேசில். இது சேர்ந்தது தான் பைரிமிடின்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பியூரின்ஸ்க்கும் பைரிமிடின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. The 2 of the bases adenine and guanine have double carbon nitrogen ring structure. அடினைன்னா அதில் டபுள் ஹைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பைரிமிடின்னா அதில் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பியூரின்ஸ் அண்டு பைரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தயமின் இஸ் யூனிக் ஃபார் டிஎன்ஏ. ஆல்ரெடி நமக்கு தெரியும், அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தயமின். தயமின் இருந்தால் அது டிஎன்ஏ அப்படின்னும், தயமின் ரீப்ளேஸ் ஆகி அதில் யுரேசில் இருந்தது அப்படின்னா அது ஆர்என்ஏ அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ தயமின் இஸ் யூனிக் ஃபார் டிஎன்ஏ அண்டு யுரேசில் இஸ் த யூனிக் ஃபார் ஆர்என்ஏ. யுரேசில் இருந்தால் அது ஆர்என்ஏ. அடினைனோட யுரேசில் கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ஆர்என்ஏ. அடினைனோட தயமின் கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டிஎன்ஏ. இப்போ ஸோ இந்த நைட்ரேஜினியஸ் பேஸ் அப்படின்றது நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ்னால் அதனோட கெமிக்கல் நேச்சர் என்ன, பேஸுக்கான நேச்சர் என்ன அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு புரோட்டான் சப்ஸ்டன்ஸையோ அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது பேஸ். இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் 2 பியூரின்ஸும் 2 பைரிமிடின்ஸும் இருக்குது. பியூரின்ஸ்னால் அடினைனும் குவானைனும் சேர்ந்தது பியூரின்ஸ். இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், கார்பன் அண்ட் நைட்ரஜனோட ரிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், இதுதான் பியூரின். ஓகேங்களா? அடினைன் அண்டு குவானைன் இது ரெண்டுமே வந்து என்னது பியூரின்ஸு. இதில் கார்பன் அண்ட் நைட்ரஜன் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை வச்சே இது பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடினைனையும் குவானைனையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, அடினைனோட 6th கார்பன் ஆட்டமில் NH2 வந்து இருந்ததுன்னா அது அடினைன்.
அதே இது குவானைன்னா அதனோட செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் NH2வும் 6th கார்பன் ஆட்டத்தில் ஆக்சிஜனும் இருந்தது அப்படின்னா குவானைன். இட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அடினைன் அண்டு குவானைன். இப்போ பியூரின்ஸ் அப்படின்னா நீ எப்படி வந்து பியூரினையும் பிரிமிடினையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, பியூரின்னா டபுள் ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும், பைரிமிடின்ஸ் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பைரிமிடின் பாருங்கள், சைட்டோசின், யுரேசில், தயமின், இந்த மூணுமே பைரிமிடின்ஸ். இந்த சைட்டோசின் பார்த்தீங்கன்னா அதனோட 4th கார்பன் காம்பவுண்டில் NH2 இருக்கும். யுரேசில் அப்படின்னா அதனுடைய என்னது 4th கார்பன் காம்பவுண்டில் ஆக்சிஜன் இருக்கும். ஓகேங்களா? 4th கார்பன் காம்பவுண்டில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். அதே மாதிரி தயமின் அப்படின்னா அதனுடைய 4th வந்து ஆக்சிஜன் இருக்கும். அட் த சேம் டைம் அதனுடைய 5th கார்பன் காம்பவுண்டில் CH3 வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் வந்து மிஸ் சொல்கிறேன். நீ பேசிக்காக இந்த பிக்சரை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பியூரின் அப்படின்றது டபுள் ரிங் ஃபார்மட். சரிங்களா? டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் சேர்ந்தது தான் வந்து என்னது? கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் சேர்ந்த டபுள் ஃபார்மட்டு தான் பியூரின் அப்படின்னும், சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் தான் பைரிமிடின்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம நைட்ரேஜினியஸ் பேஸ் பார்த்துட்டோம், பென்டா சுகர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாஸ்பேட் அஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம், இப்போ பாஸ்பேட் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா இந்த பாஸ்பேட்டை எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து எடுத்துக்கிறோம். H3PO4 அப்படின்றது பாஸ்பாரிக் ஆசிட் ஹேஸ் 3 ஆக்டிவ் OH குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷனல் OH குரூப் இருக்குது. இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன பண்ணுது? உதவுது. which 2 are involved in the strand formation. Once again I repeat it. பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்னா பாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து நம்ம பாஸ்பேட் இருக்கிறோம். பாஸ்பேட் அப்படின்னா 3 OH குரூப் இருக்குது. இதில் 2 குரூப் வந்து ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன பண்ணுது? உதவுது. இந்த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் PO4 gives DNA and RNA. இதில் என்ன சொல்கிறாங்க? பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்பில் it gives DNA and RNA the property of an acid. இந்த பாஸ்பேட் குரூப்பு தான் டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் ஆசிடுக்கான ஒரு நேச்சரை கொடுக்குது. ஆசிட்னா என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு புரோட்டானையோ ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ஆசிட். ஆல்ரெடி ஐ டோல்ட் இட். பேஸுக்கும் ஆசிடுக்கும் என்ன வித்தியாசம்? பேஸ்னால் ஒரு ஹைட்ரஜனையோ ஒரு புரோட்டானையோ வாங்கிக்கிச்சுன்னா அது பேஸ், ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ஆசிட். ஓகே, இதுதான் அதனுடைய பிஹெச்சை வந்து என்ன பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ண முடியும். ஹென்ஸ் அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், the bonds that are formed from the phosphates are esters. இந்த பாஸ்பேட்ஸ்லேருந்து உருவாகக்கூடிய பாண்டை தான் நம்ம எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? the oxygen atom of the phosphate group is negatively charged after the formation of the phosphodiester bond. அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம் அப்படின்னா, இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு பாஸ்பேட் குரூப்பில் இருந்து ஒரு ஆக்சிஜன் வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணிடுது? வாட்டராக ஹைட்ரஜனோட சேர்ந்து வந்து என்ன பண்ணிடுது? ரிலீஸ் ஆயிடுது. இதைத்தான் கண்டென்சேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து வெளியில் போகிறதுனால அது நெகட்டிவ்லி வந்து என்ன ஆகுது? சார்ஜ் ஆகுது. ஒரு ஆக்சிஜன் வந்து வெளியில் போய் அது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனால் தான் அதுக்குள்ள செல் மெம்பரைனுக்குள்ளேயோ இல்லை அதனுடைய நியூக்ளியஸ்குள்ளேயோ அந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். முன்னாடி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இந்த பாஸ்பேட்டு தான் எஸ்டர் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? பாண்டுனால என்ன அர்த்தம்? ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறதை தான் நம்ம பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப், பாஸ்பேட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு வந்து ஃபார்ம் ஆகணும்னா ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஒரு வாட்டர் மாலிகுலை வெளியில் வந்து என்ன பண்ணிடணும்? ரிலீஸ் பண்ணினா தான் என்ன பண்ண முடியும்? பாஸ்பேட் வந்து இன்னொரு ஃபார்மட்டோட எஸ்டர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு மூலமாக என்ன பண்ண முடியும்? கனெக்ட் ஆக முடியும். திஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் என்ஷூர்ஸ் த ரிட்டன்ஷன் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். இந்த மாதிரி அது நெகட்டிவ்லி சார்ஜில் இருந்தால் தான் அது எதை குறிக்குது? நியூக்ளிக் ஆசிட் வித்தின்
த செல் ஆர் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளேயோ செல்லுக்குள்ளேயோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து நெகட்டிவ்லி அது சார்ஜ் ஆகிருக்கு. இந்த பாஸ்பேட் குரூப் எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிருக்கு? சி திஸ் பிக்சர். என்ன சொன்னேன் மிஸ்ஸு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகி ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடுது. இதைத்தான் நம்ம கண்டென்சேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இது வந்து என்ன பண்ணுது, நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இப்போ இது நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்தால் தான் இதுக்குள்ளே இதனுடைய செல்லுக்குள்ளேயோ இல்லை இதனுடைய செல் மெம்பரேனுக்குள்ளேயோ நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளேயோ என்ன ஆகுது, நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பாஸ்பேட் அஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ பாஸ்பேட்டை வந்து எதுலேருந்து எடுக்கிறோம், பாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து எடுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய 3 OH குரூப் இருக்குது. இதில் 2 குரூப் வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ராண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் ஆசிட் நேச்சரை கொடுக்குறதே இந்த பாஸ்பேட் குரூப்பு தான். ஆசிட்னா என்ன, ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு புரோட்டானையும் வெளியில் தள்ளுறதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசிடோட நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேண்ட் ஃபார்மேஷன் ஆகணும்னா என்ன ஆகுது அப்படின்னா எஸ்டர் பேண்ட் உருவாகணும்னா ஒரு ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணிடுது, குரூப் நெகட்டிவ்லி சார்ஜ் ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன பண்ணிடுது, வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகுறதுனால பாஸ்போ டைஎஸ்டர் பேண்ட் உருவாகுது. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனால் தான் அந்த ஃபார்மட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளிக் ஆசிட் வித் இன் த செல் ஆர் நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்றது. பாஸ்பேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆகியிருந்தால் தான் அதுக்குள்ளே நியூக்ளிக் ஆசிட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து டிஎன்ஏவோட டபுள் ஸ்ட்ராண்ட் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இது வந்து என்னது, நைட்ரேஜினியஸ் பேஸ். ஆமாவா? இது வந்து என்னது, பென்டாஸ் சுகர். ஓகே, இது வந்து என்னது, பாஸ்பேட் குரூப். இதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பென்டாஸ் சுகர் ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 5' 2 3' ஆல்ரெடி நமக்கு தெரியும். டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5 to 3' இருந்ததுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3 to 5' டைரக்ஷனில் இருக்கும். எதை வச்சு நம்ம இதை 5' and 3' அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத தான் அடுத்து பார்க்க போகிறோம். 5' நத்திங் பட் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5th கார்பன் காம்பவுண்டோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதை 5' சொல்கிறோம். ஓகேங்களா? 5th கார்பன் ஆட்டமோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது 5'. இதே இது 3' ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 3rd கார்பன் காம்பவுண்டோட ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை 3' சொல்கிறோம். ஸோ ஒரு சுகரையும் இன்னொரு சுகரையும் இணைக்கிறதுக்கு பாஸ்பேட் டை எஸ்டர் பாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு சுகர் இருக்குது, இங்கே ஒரு சுகர் இருக்குது. இப்போ இதில் 3rd கார்பன் ஆட்டம், இதில் 5th கார்பன் ஆட்டம். இந்த 3rd கார்பன் ஆட்டமோட OH குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய 5th கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பும் என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி சோ மெனி நியூக்ளியோடைட் செயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூக்ளியோடைட், ஏன்னா இங்கே நைட்ரேஜினியஸ் பேஸ் இருக்குது, ஒரு சுகர் இருக்குது, இது என்னது ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குது. அப்போ இது ஒரு நியூக்ளியோடைட், அப்போ இது ஒரு நியூக்ளியோடைட். இந்த மாதிரி சோ மெனி நியூக்ளியோடைட் சேஞ்சது தான் என்னது, ஒரு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைட். ஏற்கனவே மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், நியூக்ளியோசைடுனா ஒரு சுகரோட ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ் மட்டும் ஆட் ஆயிருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? அடுத்து சுகரு, நைட்ரேஜினியஸ் பேஸு, பாஸ்பேட் குரூப்பு 3 ஆட் ஆயிருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஓகே, தென் பாருங்கள், the nitrogenous base is chemically linked to one molecule of sugar forming a nucleoside. மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டேன், இது வந்து சுகர், இந்த சுகரோட ஒரே ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ் ஆட் ஆயிருந்தால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், then when a phosphate group is attached to the 5th carbon of the same sugar. அப்போ என்ன அர்த்தம், இதில் 5th கார்பனோட 5th இதான 5th கார்பன் காம்பவுண்டு, இதோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச்சு ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. இந்த கான்செப்ட் தான் புரியணும். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். இதையே இதோட 4th டைம் சொல்லிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறேன், ஒரு சுகர் காம்பவுண்டோட ஒரு பென்டாஸ் சுகர் பேஸ், ஒரு நைட்ரேஜினியஸ் பேஸ் இணைந்துச்சுன்னா இது வந்து பென்டோ சுகர், இதனோட ஒரு பேஸ் இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. இதனோட 5th கார்பன் காம்பவுண்ட்னா இதோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச்சு ஆச்சுன்னா அது நியூக்ளியோடைடு. ஓகே, தென் பாருங்கள்,
The nucleotides are joined, polymerized by condensation reaction. இப்போ தான் மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நியூக்ளியோடைடையும் இன்னொரு நியூக்ளியோடைடையும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மூலமாக என்ன பண்ணணும், அந்த ஆக்சிஜனை வெளியே தள்ளிட்டு அதை நெகட்டிவ்லி சார்ஜாக ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் வந்து வெளியில் போச்சு. தட் மீன்ஸ் ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணிருச்சு, வெளியில் போச்சு அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா 3 இது சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி மெனி நியூக்ளியோடைடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாலி நியூக்ளியோடைட் செயின் சொல்கிறோம். The hydroxyl group on the third carbon of a sugar of one nucleotide form on a ester with the phosphate of the another nucleotide. Excellent point. என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து என்னது, ஒரு சுகர், இதனோட தேர்ட் கார்பன் ஆட்டம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு என்னது OH ஃபார்மட். இது என்ன பண்ணுது, அடுத்த ஃபார்மட்டோட 5th கார்பன் ஆட்டமோட வந்து என்ன பண்ணுது, இணையுது. இந்த மாதிரி தான் ஒரு நியூக்ளியோடைடு அடுத்த நியூக்ளியோடைடோட வந்து என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், the hydroxyl group on the third carbon of a sugar of one nucleotide forms on ester with the phosphate of the another nucleotide. ஒரு நியூக்ளியோடைடில் தேர்டு கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய OH ஹைட்ராக்சைல் குரூப்பு அடுத்த சுகரில் இருக்கக்கூடிய 5th கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்போட இணைகிறதுக்கு எஸ்டர் பாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த எஸ்டர் பாண்ட் பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆனால் தான் ஒரு நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடை இணைய முடியும். ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய தேர்டு கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் இன்னொரு நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய 5th காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பும் வந்து என்ன ஆகுது, கனெக்டட் ஆகுது. த கெமிக்கல் பாண்ட் தட் லிங்க் த சுகர் காம்பனண்ட் ஆஃப் த adjacent நியூக்ளியோடைட்ஸ் என்ன பண்ணுது, ஒரு இதில் இருக்கக்கூடியதை இன்னொரு நியூக்ளியோடைடோட அட்ஜஸ்டண்ட்டாக லிங்க் பண்ணுது. அதை லிங்க் பண்ணக்கூடிய அந்த பாண்டை தான் நம்ம பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் இண்டிகேட்டிங் த போலாரிட்டி ஆஃப் தி ஸ்ட்ராண்ட். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். மிஸ்ட்டு என்ன சொன்னேன், நியூக்ளியோசைடுனா உங்களுக்கு தெரியும், சுகரோட ஒரு நைட்ரஜனியஸ் பேஸ் இருந்தால் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுனா சுகர் இருக்கணும் ப்ளஸ் நியூக்ளியோசைடுனா என்ன, நைட்ரஜனியஸ் பேஸ் இருக்குது, அதோட என்ன இருக்கணும், நைட்ரஜனியஸ் பேஸோட சுகர் சேர்ந்துருச்சு அப்படின்னா நியூக்ளியோசைடு. இதோட ஒரு பாஸ்பேட் குரூப் சேர்ந்துருச்சுன்னா நியூக்ளியோடைடு. இப்போ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேரணும்னா அங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து ஒரு எஸ்டர் பாண்டு ஃபார்ம் பண்ணணும். இந்த எஸ்டர் பாண்டு ஒரு சுகரில் இருக்கக்கூடிய தேர்டு OH ஹைட்ராக்சைல் குரூப்பும் இன்னொரு சுகரில் இருக்கக்கூடிய 5th கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பும் இணைகிறதுக்கு இந்த பாஸ்போர்ட் டை எஸ்டர் பாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the ends of the DNA or RNA distinct. that means what, DNAவோட 2 எண்டு, ஒரு எண்டு 5' இருக்குது, இன்னொரு எண்டு 3' இருக்குது. ஸோ the ends வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஓகே, the 2 ends are designated by the symbol 5' and 3'. The symbol 5 refers to carbon in the sugar to which a phosphate as the functional group is attached. இந்த இப்போ தான் மிஸ் சொன்னேன், 5' எதை குறிக்குது அப்படின்னா அந்த 5th கார்பன் காம்பவுண்டோட பாஸ்பேட்டுன்ற ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சு ஆயிருந்துச்சுன்னா அது 5'. ஓகேயா. இந்த சிம்பிள் 3 எதை குறிக்குது அப்படின்னா அதனுடைய தேர்டு கார்பன், அதாவது தேர்டு சுகரில், அதாவது தேர்டு பென்டா சுகரில் இருக்கக்கூடிய தேர்டு கார்பன் காம்பவுண்டில் OH குரூப் ஹைட்ராக்சைல் குரூப் அட்டாச்சு ஆகிருக்கணும். ரொம்ப ஈஸி தானே. இந்த சிம்பிள் 5' refers to carbon in the sugar to which a phosphate functional group is attached. ஒரு சுகரில் 5th கார்பன் காம்பவுண்டோட பாஸ்பேட்டுன்ற ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சு ஆகிருந்ததுன்னா அது 5' குறிக்குது. அதே மாதிரி 3'ன்ற சிம்பிள் எதை குறிக்குது, ஒரு சுகரில் தேர்டு கார்பன் ஆட்டத்தோட OH குரூப் அட்டாச்சு ஆகிருந்ததுன்னா அது வந்து என்ன பண்ணுது, 3' குறிக்குது. ஓகேங்களா. இன் மீனிங் புரியும். இன் RNA எவ்ரி நியூக்ளியோடைட் ரெசிட் ஹேஸ் அன் அடிஷ்னல் OH. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், டிஎன்ஏவுக்கும் RNAவுக்கும் வித்தியாசமாக இருக்கிறதே அந்த செகண்டில் இருக்கக்கூடிய ஒரு OH. இதில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து RNAவை காட்டிலும் டிஎன்ஏவில் வந்து என்ன பண்ணுது, குறைவாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்ரி நியூக்ளியோடைட் ரெசிட் ஹேஸ் அன் அடிஷ்னல் OH group on second position in the ribose.
Okay, understanding the 5 to 3 days direction of a nucleic acid is critical for understanding the aspects of the replication and the transcription. இந்த replication and transcription process நம்ம வந்து டிஎன்ஏல நியூக்ளிக் ஆசிட்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னா இந்த ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் கிரிட்டிக்கலான ஃபார்மேட் இதை நம்ம தெளிவாக படிக்கணும்னா இந்த பேசிஸ் பற்றி ஓரளவு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். மிஸ்ஸு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 5 டேஸ் அண்ட் 3 டேஸ். 5 டேஸ்னால் அந்த கார்பன் காம்பவுண்டோட 5th பாஸ்பேட் அட்டாச்சாக இருந்தால் அது 5. இது 3 டேஸ் அப்படின்னா அந்த 3rd கார்பன் அட்டோமோட OH குரூப் அட்டாச்சாக ஆயிருந்துச்சுன்னா அது 3. இதை வச்சு நம்ம வந்து 5 டேஸா 3 டேஸா அப்படின்றத என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். இப்போ இது வந்து என்னது நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு தெரியும். இப்போ இதில் என்ன இருக்குது, பேசிக்காக ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணணுன்னா இப்போ தான் பார்த்தோம் நிறைய நியூக்ளியோடைடு வேணும். இப்போ இதில் நியூக்ளியோடைடுனா என்ன அர்த்தம், சுகர் இருக்குது, பாஸ்பேட் தான் பேக் போனாக இருக்குது. இதெல்லாம் நீட் மாதிரி ஒன் வேர்டில் விச் இஸ் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, பாஸ்பேட் அண்ட் சுகர் இது ரெண்டும் தான் சேர்ந்து பேக் போனை கொடுக்குது. உள்ளே உங்களுக்கு தெரியும் நைட்ரஜனியஸ் பேசஸில் அழகாக கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. குவானைன் அண்டு சைட்டோசின். குவானைன் சைட்டோசின் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. சி த பிக்சர். இது வந்து என்ன கொடுத்துருக்கான், சுகர் அண்டு பாஸ்பேட் பேக் போன் கொடுத்துட்டான். இது வந்து என்னது ஹைட்ரஜன் பாண்ட். ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் த தயமின் வித் த ஹெல்ப் ஆஃப் தி என்னது எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் 2 hydrogen bonds and guanine combined with the cytosine with the help of the 3 hydrogen bonds அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். தென் இதுதான் அதனுடைய டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி நமக்கு தெரியும் வாட்சன் கிரிக்கு தான் இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைசிஸ் ஆஃப் மேரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின். இவங்களோட வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லினோட எக்ஸ்ரே பிக்சரை வச்சு தான் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் டிஎன்ஏவை ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் 1953 வந்து என்ன பண்ணாங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைசிஸ் ஆஃப் வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் இதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த அந்த பிக்சர் அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க வாட்சன் அண்ட் கிரிக் வந்து 1953 டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் மாடலை வந்து என்ன பண்ணாங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. த ஹைலைட் வாஸ் த பேஸ் பேரிங் பிட்வீன் த 2 strands ஆஃப் த நியூக்ளியோடைட் செயின். இதில் முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ராண்டும் எப்படி வந்து அழகாக பேஸ் பேரை வந்து ஹைலைட்டாக காம்பன்சேட் பண்ணுது அப்படின்றதான். எப்படி அடினைன் இருந்தால் இந்த பக்கம் தைமின் இருக்குது, இந்த பக்கம் குவானைன் இருந்தால் இந்த பக்கம் சைட்ரசின் இருக்குது அப்படின்றதான் இதனோட ஹைலைட்டு. இதை பேஸ் பண்ணி ப்ரொபோசிஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் எர்வின் சார்கோஃபஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் அடினைன் பேர்ஸ் வித் த தைமின் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தானே. Adenine always combined with the thymine with the help of the 2 hydrogen bonds and guanine pairs with the cytosine with the help of the 3 hydrogen bonds. The ratio between adenine and thymine and guanine with the cytosine are constant and equal. எப்பயுமே அடினைனுக்கும் தயமீனுக்கும் குவானைனுக்கும் சைட்டோசைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாண்ட் அந்த பேஸ் பேர் எப்பயுமே வந்து என்ன பண்ணும் ஈக்குவலாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த பேஸ் பேர் கன்ஃபார்ம்ஸ் எ யூனிக் ப்ராப்பர்ட்டி. இதனுடைய சிறப்பான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்மேஷனில். தென் தே ஆர் செட் டு பி த காம்ப்ளிமெண்டரி. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதே மாதிரி இன்னொரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டை அதனால் என்ன பண்ண முடியுது சிந்தசிஸ் பண்ண முடியுது. ஒரு ஸ்ட்ராண்டோட பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இப்போ அடினைன் தயமின் குவானைன் போட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பேஸ் பேர் வந்து எப்படி கம்பைன் ஆகும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல அடினைன் இருக்குது, இந்த இடத்துல குவானைன் இருக்குது, இந்த இடத்துல தயமின் இருக்குது. இப்போ இது ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னா இதனோட இன்னொரு ஸ்ட்ராண்ட் எந்த இதுக்கு நேராக என்ன பேஸ் பேர் வரும், அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தயமின். இப்போ இந்த இடத்துல டி தான் வரும். இப்போ இங்கே குவானைன் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து என்ன வரும் சைட்டோசின் தான் வரும். இப்போ இந்த இடத்துல தயமின் இருக்குன்னா இந்த இடத்துல என்ன வரும் அடினைன் வரும். நம்ம இப்போ தான் படித்தோம் அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் ஹெல்ப் ஆஃப் 2 hydrogen bonds. அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தயமின் வித் ஹெல்ப் ஆஃப் 2 hydrogen. இது ரெண்டையும் இணைக்கக்கூடியது 2 hydrogen. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும் 3 hydrogen bonds இருக்கும். இப்போ இந்த இடத்துல அடினைன் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல தயமின் இருந்துச்சுன்னா இது டிஎன்ஏ. சப்போஸ் இந்த இடத்துல அடினைன் இருக்குது,
இந்த இடத்துல வந்து என்ன வரணும், ஆர்என்ஏவாக இருந்தால் இந்த இடத்துல யுரேசில் வரணும். இந்த யுரேசிலோட நேச்சரை வச்சு இது ஆர்என்ஏனும், தயமினோட பொசிஷனை வச்சு இது டிஎன்ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்ட்ராண்டு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கான ஆன்டி பேரலல் அண்ட் ஆப்போசிட் பேரை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மிஸ் என்ன பேசுகிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் பாருங்கள், தென் த பேஸ், எஸ் அடுத்து the ratio between adenine and guanine, சரி ஓகே, there are said to be the complementary to each other that if the sequence of the base in one strand is known, ஒரு ஸ்ட்ராண்டோட சீக்வென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு இன்னொரு ஸ்ட்ராண்டை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சிந்தசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டோம் நம்ம இதோட. இப்போ இதில் நான் ஃபைனலி என்ன கொடுத்துருக்கேன், டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் மிஸ். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே, பேசிக்காக இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல 5 டேஷ்ன்றதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இதனோட 5th கார்பன் காம்பவுண்டோட ஒரு பாஸ்பேட் குரூப் அட்டாச்சு ஆயிருக்கு, அதை வச்சு இதை 5 டேஷ்ன்னு சொல்கிறோம். அப்படியே வாங்க, இந்த இடத்துல 3 டேஷ்ன்னு எதை சொல்கிறோம், இதனுடைய 3rd கார்பனில் ஒரு OH குரூப் அட்டாச்சு ஆயிருக்கு. இப்போ OH குரூப்பில் இது எண்டாச்சு அப்படின்னா இது 3 டேஸ். இங்கே வந்து 5ல் ஒரு பி அட்டாச்சு ஆயிருந்துச்சு அப்படின்னா இது 5 டேஸ். அப்போ இதுக்கு அப்படியே ஆன்டி பேரலாக இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து 3 டேஸ் இருக்குது, இந்த சைடு வந்து என்னது 5 டேஸ் இருக்குது. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவில் அழகாக எக்ஸலண்ட்டாக நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு டிஎன்ஏவோட கெமிஸ்ட்ரி, ஒரு நியூக்ளிக் ஆசிடோட கெமிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த சைடு வந்து என்ன இருக்குது, ஒரு நைட்ரஜினியஸ் பேஸ் இருக்குது. இந்த சைடு வந்து என்ன பண்ணுது, இப்போ இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. ஓகேங்களா. இப்போ இது நைட்ரஜினியஸ் பேஸ், இது பென்டாஸ் சுகரு, இது பாஸ்பேட் குரூப்பு. இப்போ இதை வந்து நிறைய பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, கனெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த ஸ்ட்ராண்டோட இன்னொரு ஸ்ட்ராண்டோட நைட்ரஜினியஸ் பேஸஸை ஒரு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. அடுத்து இங்கே சுகரு, இங்கே பென்டாஸ். ஸோ இதைத்தான் நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னும், நிறைய லாங் செயினாலானது நிறைய மோனோமர் சேர்ந்து ஒரு பாலிமரை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரிப்பீட்டிங் நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா அதில் நைட்ரஜினியஸ் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பார்த்தோம். சுகர்னால் 2 சுகர் தான், ஒன்று டிஆக்சி, இன்னொன்று ரிபோஸ். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், ரிபோஸை காட்டிலும் டிஆக்சி ரிபோஸில் ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும், குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நைட்ரஜினியஸ் பேஸஸில் பேஸ் அப்படின்னாலே ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு புரோட்டானையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ்னு சொல்லி பார்த்தோம். பியூரின்ஸ்னால் அடினைன் குவானைனும், இது டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் பியூரின் அப்படின்னும். பைரிமிடின்னா சிங்கிள் ஸ்ட்ரக்சர், அதில் தயமின், சைட்டோசின், யுரேசில் இருக்கும் அப்படின்னும். தயமின் டிஎன்ஏவோட ஸ்பெசிஃபிக் அப்படின்னும், யுரேசில் வந்து ஆர்என்ஏவோட ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பாஸ்பேட் குரூப்னா பாஸ்பாரிக் ஆசிட் தான் இந்த பாஸ்பேட் குரூப் ஃபார்மேஷனுக்கும், அதில் 3 OH குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஆசிட் நேச்சரை கொடுக்குறதே இதுதான் சொல்லி பார்த்துட்டோம். ஆசிட்னா ஒரு ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஒரு பாஸ்பேட் ஃபார்மேட்டில் ஆக்சிஜன் நெகட்டிவ்லி இருந்தால் தான், அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் இருந்தால் தான் அதுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, நியூக்ளிக் ஆசிட் செல்லுக்குள்ளேயோ இல்லை அந்த மெம்பரைனுக்குள்ளேயோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து நியூக்ளியோசைடுனா நியூக்ளியோடைடுன்னா பார்த்துட்டோம் நம்ம. ஓகேங்களா. இதை ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் இணைக்கிறதுக்கு பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5 டேஷ் அண்ட் 3 டேஷை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, 5th கார்பன் காம்பவுண்டில் பாஸ்பேட் குரூப் அட்டாச்சு ஆயிருந்தால் 5 டேஷ்னும், 3rd கார்பன் காம்பவுண்டில் OH குரூப் அட்டாச்சு ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ராக்சில் 3 டேஷ் எண்டு அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆர்என்ஏவோட 2nd கார்பன் ஆட்டமில் OH குரூப் இருக்குது, டிஎன்ஏ 2nd கார்பன் ஆட்டமில் வெறும் ஹைட்ரஜன் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோம். ஃபைனலி வில்கின் அண்ட் ஃப்ராங்க்லினோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனேஷனை வச்சு தான் வாட்சன் கிரிக்கு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சார்கோஃபல் வந்து அடினைன் எப்படி குவானைனோடையும், தைமின் எப்படி சைட்டோசைனோடையும் கம்பைன் ஆகுது, அடினைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் தைமின், குவானைன் ஆல்வேஸ் கம்பைன் வித் சைட்டோசின், எப்படி அந்த பேஸ் பேர் ஈக்குவல் ஆகுது அப்படின்னு அவர் ஒரு ரூலை வந்து என்ன பண்ணார், ப்ரப்போஸ் பண்ணார். ஓகேங்களா. ஓகே, thank you students.